ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 நறுக்கின வெங்காயம், 2 நறுக்கின தக்காளி, 2 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, அப்புறமா 1 கப் தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.